السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ الحمدللہ رب العالمین، والصلاة والسلام علی نبی المرسلین وعلی آلہ وصحابہ اجمعین۔ قال اللہ تبارک و تعالی فی القرآن العظیم والفرقان المجید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، سابقوا بالخیرات۔ وقال نبینا علیہ الصلاۃ والسلام، من فطر صائما کان لہ عتق من النار۔ ربی اشرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی۔ سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم۔ اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد وبارک وسلم علیہ۔ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன்। சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு முன் ஏற்பாடுகள்। உலகத்தில நாம் பல்வேறு கட்டங்களை கடந்து செல்கிறோம் வாழ்க்கையில। அது படிப்பாக இருந்தாலும், திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், பிரயாணமாக இருந்தாலும், மௌத்தாக இருந்தாலும், இப்படி நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகளை நாம் அவ்வப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்। இதுல நம்ம என்ன செய்யறதில்லை அப்படின்னா, பெரும்பாலும் முன் ஏற்பாடுகளை செய்வதே கிடையாது। ஆனா ஒண்ணு செய்யறோம், திருமணத்துல மட்டும் செய்யறோம்। திருமணம் அப்படின்றாலே அதுக்கு பல நாட்கள் செலவு செய்யறோம்। மண்டபம் பார்க்கிறோம், பத்திரிக்கை அடிக்கிறோம், யார கூப்பிடுறது, எவ்வளவு சாப்பாடு, என்னென்ன வைக்கிறது, இதெல்லாம் எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யறோம், ஒரு முன் ஏற்பாடு இருக்கிறது। அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிரயாணத்துல நீங்க முன் ஏற்பாடு செய்யுங்க। நீங்க எந்த ஊருக்கு பிரயாணம் பண்ண போறீங்க, எவ்வளவு தூரம் பண்ண போறீங்க, அதுக்குண்டான உணவுகள் என்ன, எந்த பயணத்தை எதன் மூலமாக நீங்க பயணிக்க போறீங்க, நடந்தா அல்லது வாகனத்திலா, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி தருகிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற நாம் மறக்கக்கூடாது। ஏன்னு சொன்னா எடுத்ததுமே எதையுமே செய்ய முடியாது। அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுதுதான் அந்த விஷயங்கள் அது சரியான முறையில நிறைவடைகிறது என்பதையும் பெருமானார் நமக்கு வாழ்க்கையில கற்றுத் தருவார்। அது போல ஒரு விஷயத்துடைய சிறப்புகள், இதை செய்தால் என்ன நமக்கு நன்மை இருக்கிறது, இதை செய்தால் என்ன தீமை இருக்கிறது, இதை செய்யாவிட்டால் என்ன என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்। அதே போல நம்ம ஒரு பிரயாணம் பண்ண போறோம், நம்ம போய் நம்ம இஷ்டத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாமான்னா முடியாது। இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிரயாணத்துக்கு ஏராளமான வழிகள் இருக்கிற பிரயாணம் செய்வதற்கு। அந்த காலத்தை விட இந்த காலம் மிக சொகுசான காலமாக மாறிவிட்டது।
இருந்தாலும் கூட நமக்கு முடியாத ஆட்களுக்கு பயணம் பண்ண முடியுமா? அதுவும் குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறுகளில நீங்க உங்க இஷ்டத்துக்கு போக முடியுமானா முடியாது, வண்டி இல்லை. இன்னைக்கு மதுரைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 வண்டிகள் செல்லுகிறது சென்னையில. தனியார் வண்டி மட்டும் நான் சொல்றேன், 500 கூட இருக்கலாம். அவ்வளவு ஃபுல்லு தான். அரசாங்க வண்டி கிளாம்பாக்கத்துல ஃபுல்லு. எதுக்கு சொல்றேன்னா, முன் ஏற்பாடை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பிரயாணமே தடைபட்டு போகிறது. அதே போல அந்த காலத்துல காசுகள் எல்லாம் மிக குறைவாக இருந்தது. 50 ரூபாயில அந்த காலத்துல மதுரைக்கு போயிடலாம், 100 ரூபாயில மதுரைக்கு போயிடலாம், 200 ரூபாயில 150 ரூபாயில திருநெல்வேலிக்கே போயிடலாம், நாகர்கோவிலுக்கு போயிடலாம். இப்ப அப்படி இல்லை. நீங்க திருச்சிக்கு போனா கூட 1000 ரூபாய் வைக்கணும். அப்ப செலவுகளும் கூடுகிறது, வசதி வாய்ப்புகள் வர வர செலவும் கூடுது. பிரயாணத்தை உங்களால் சரிவர அமைக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளக்காரனும் மற்றவர்களும் படித்தவர்கள் செஞ்சாங்க, இந்த 3 நாட்களை ஒரு பிஸியாக ஆக்குறான். இந்த வெள்ளி, சனி, ஞாயிறை பிஸி ஆக்கி விடுறான். பாக்கி இருக்கக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் பத்திலா இது கொஞ்சம் சுமாரா இருக்கு. நீங்க இதுல டிக்கெட் போட்டா டிக்கெட் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரமல்ல, ட்ரெயினிலேயும் மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறது. என்னன்னு சொன்னா, அது ஒரு 5 பொட்டி இருக்குன்னு சொன்னா 5 பொட்டிக்கு புக்கிங் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான், 3 பொட்டிக்கு புக்கிங் பண்ணிட்டு 2 பொட்டி அப்படியே விட்டுருவான். டிக்கெட் இல்ல உடனே பிரீமியம் தக்கல் 500 ரூபாய் எடுக்க வேண்டிய டிக்கெட்டை நீங்க 1500 ரூபாய் எடுத்து, அதே பொட்டி தான், பக்கத்துக்கு பொட்டிக்காரன் எதுல போறானோ அதான் நீங்களும் போக போறீங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொடுக்கணும், 1000. இது சம்பாதிக்கணும் வழி. எதுக்கு சொல்றேன்னா, பிரயாணத்தை நாம் திட்டமிட்டோம் என்று சொன்னால், முன் ஏற்பாடு செய்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக இப்படிப்பட்ட சிரமங்களை விட்டோம் நாம் தவிர்க்க முடியும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகா சொல்லி தருவார். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து போற தூரத்தை தான் கணக்கு வைப்பான். 1 நாள் பயண தூரம், 2 நாள் பயண தூரம், 3 நாள் பயண தூரம் என்று சொல்லுவாங்க. நடந்து போறது சொல்லுவாங்க. நான் ஒட்டகத்துல போவாங்க, கொஞ்ச நேரம் இறங்குவாங்க, சாப்பிடுவாங்க, தொழுவாங்க, திரும்ப போவாங்க, இதை வச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் என்று நாம் குறிப்பிடுகின்ற அளவுக்கு பிரயாணங்கள் உடைய தொலை தூரம் கம்மியாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் பிரயாணம் பண்றதுங்கிறது மிக சிரமமாக ஆகிவிட்டது. அதே போல பெருமானார் சொன்னாங்க, திருமணமா அதுக்கு ஒரு திட்டமிடுங்கள், இப்படித்தான் திருமணத்தை செய்ய வேண்டும். அது யாரும் செய்யல, பாத்துக்கிறாங்க. நம்ம 500 பேர் சோறாக்கு வந்தா வந்துட்டு போறாங்க, பார்த்தா 2 சட்டி சோறு மிச்சங்க அப்படிங்கிறான். ஒரு சில கல்யாணத்துல பார்த்தா 500 பேர் சாப்பிடாமே போயிட்டான், சாப்பாடு இல்ல. எந்த திட்டமிடலும் கிடையாது. பத்திரிகையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். பொண்டாட்டி ஒரு பக்கம் கொடுக்கும், மாப்பிள்ளை ஒரு பக்கம் கொடுக்கும், மாப்பிள்ளை ஒரு பக்கம் கொடுப்பான், பொண்ணு ஒரு பக்கம் கொடுக்கும். நீ யாருப்பா சொன்ன, ஃப்ரெண்டு பார்த்தா அவன் 500 பேரு, மாப்பிள்ளை ஃப்ரெண்டு 500 பேரு, சொந்த 500 பேர், இப்படி 3000 பேர் நிக்க. இவங்க கணக்கு போட்டுருப்பாங்க 2000 பேருக்கு, 1000 பேர் சாப்பிட முடியாது. அதே போலதான் வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காலையில எழுந்தோமே நம்முடைய கடமைகளை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றி விட்டோமா? ஃபஜ்ரை தொழுதுட்டோமா? முதல்ல இந்த திட்டமிடுறது ஆட்டமே இல்லை. எந்திரிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு பாத்ரூம் போறோம், குளிக்கிறோம், டீயை குடிக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், வியாபாரம் பண்றோம், இப்படியே போய் ஒரு திட்டம் இல்லாம நமது வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறேன். அதே போல இன்னொரு விஷயத்தைங்க, இந்துக்கள் இருக்கிறாங்களே, அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சரியாக ஒரு சில நேரங்களில் திட்டமிடுகிறார்கள். எந்த அளவுன்னு சொன்னா, மண்ணடியில ஒரு காலம், மண்ணடி புரசவாக்கெல்லாம் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு காலகட்டங்கள். அங்கெல்லாம் இடமே வாங்க முடியாது. பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் இடம் வாங்கினார்கள். இருக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் வாயை கட்டி வயிற்றை கட்டி கொஞ்சம் கொஞ்சம் பூந்தமல்லியில வாங்கி போட்டவங்க இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய செல்வந்தர்கள் பூந்தமல்லியில. ஆனா இந்துக்கள் அப்படி செய்ய மாட்டான். திண்டிவனமா அங்க போய் வாங்குவான், விழுப்புரமா அங்க போய் போடுவா. இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரட்டும், நம்ம பிள்ளைங்களுக்கு வரட்டும். காஞ்சிபுரமா அங்க போய் வாங்குவா, திருவள்ளூர் அங்க போய் வாங்குவா, திருத்தணியா காசை கட்டி கொஞ்சம் வாங்கி நாளைக்கு அது பார்த்துலாக்கு. இன்றைக்கு எப்படி இந்த பூந்தமல்லி 20 ஆண்டுகளில மிக முன்னணியில இருக்கிறதோ, அதே போல இன்னும் 20 ஆண்டில திருத்தணி முன்னணி இருக்கலாம், காஞ்சிபுரம் முன்னணியில இருக்கு. இப்போ மாவட்டம் தான். இதுதான் திட்டமிடுதல் என்று சொல்றது. வாழ்க்கைக்கு நம்ம வருதா செலவு பண்ணோமோ, அதற்கு ஒரு திட்டமும் கிடையாது, வட்டமும் கிடையாது, சேமிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
வட்டிக்கு தான் வாங்க நம்ம சமுதாயம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை நோக்கி புனிதமான மாதம் ரமலான் வருகிறது. அந்த ரமலானுக்கு என்ன திட்டமிட்டீங்க நீங்க? சென்ற ஆண்டு நீங்க ரமலானை கழித்திருக்கிறீர்கள். சென்ற ஆண்டு உங்களோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் நீங்க கபர்ஸ்தானில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மன்னரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதுல என்ன செஞ்சீங்க? நோன்பு வைக்காம போன வருஷம் விட்டுட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, உடல்நிலை சரியில்லாம என்பது வேறு. வேணுமென்று நோன்பு விடுறது, இந்த வருடம் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் வேண்டாம். வேலைக்கு போறோம், தினந்தோறும் காலையில எழுந்து நாம் செல்லுகின்ற அந்த வேலைக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து விட்டு நாம் செல்லுவோம், சரியான முறையில நோன்பு திறப்பதற்கு வந்து விடுவோம் என்ற ஒரு திட்டமிடுதல் கிடையாது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ரமலானை லேசாக நினைக்கிறீர்கள். ரமலானை மாசத்தை இதர மாசத்தை போல நீங்கள் எண்ணுகிறீர்கள். விஷயம் அவ்வாறு அல்ல. கது அலல்லக்கும் ஷஹ்ருன் அஸீமுன், உங்களுக்கு மிக ஒரு கண்ணியமான மாதம் வரப்போகிறது என்று இந்த ஷாபான் இறுதியிலே பெருமானார் சொல்லி காட்டுவார். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாம நோன்பா இருப்போம். அலீம் என்ற வார்த்தைக்கு, அதுக்கு அல்லாஹ்வுக்கு தான் அலீம் என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் இந்த மாதத்துக்கும் பயன்படுத்துகிறார். காரணம், மிக உயர்வான சிறப்புகள் இந்த மாதங்களிலே நமக்கு அல்லாஹ் அமைத்து தருகிறார். எனவே தானே ரஜபு வந்த உடனே இந்த மாசம் சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று ஏன் துஆ செய்ய சொன்னார்கள்? முஹர்ரமை சொல்லவில்லை, துல்ஹஜ்ஜை சொல்லவில்லை, ரபீஉல் அவ்வலை சொல்லவில்லை, ரபீஉல் ஆஹிரை சொல்லவில்லை. இந்த ரமலானை சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த சிறப்புகளும் மதிப்புகளும் மரியாதைகளும் ஏராளமாக நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்தான ஒரு மாதம், பரக்கத்தான அருமையான ஒரு மாதம். மற்ற நேரத்தில் இல்லாத அந்த பரக்கத்தை அல்லாஹ் இந்த ரமலானிலே கொடுத்து விடுகிறான். ஒவ்வொரு வீடுகளிலும் பார்க்கிறோம், மற்ற நேரத்துல 3 வேளை உணவு, ரமலானிலே 4 வேளை அல்லது 5 வேளை உணவு என்று கூட சொல்லலாம். எங்கிருந்து வருகிறது காசு? அதே வருமானம் தானே, அதே வேலை தானே, அதே வாய்ப்பு தானே. கறியை வாங்குறோம், மீனை வாங்குறோம், முட்டையை வாங்குறோம், இறால வாங்குறோம். அல்லாஹ் பாருங்க அந்த ரமலானை எப்படி பரக்கத்தாக மாற்றி விடுகிறான். 2 வாரத்துக்கு முறை சொன்னோம், பரக்கத்து பரக்கத்துன்னு சொன்னா என்ன? நமக்கு கண்ணுக்கு தெரியாத வேலைகள் நடந்து கொண்டிருக்கும், அதுதான் பரக்கத்து. நீங்க அல்லாஹ்வுக்காக முன்னேறுகிற பொழுது அல்லாஹ் உங்களை முன்னேற்றுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, அது சிறப்பு இருக்கிறது எப்ப நாம் அறிந்து கொண்டோமோ பரக்கத்து தானாக வந்து எப்படி வருதுலாம் கேட்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். 2 பேரும் படிக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்தா பெரிய டாக்டர் ஆயிடுறாரு, வக்கீல் ஆயிடுறாரு, இன்ஜினியர் ஆயிடுறாரு, ஒருத்தர் சாதாவா இருக்கார். எப்படி ஆகுறாரு? ஏதோ அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத்துல வந்துடுறாரு. கேட்டா சொல்லுவா, என் காலேஜ் பண்ணுங்க. அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் இறந்து போயிட்டாரு. இஸ்லாத்துல லாஸ்ட்ல வந்து இறந்து போனாரு. அல்ஹம்துலில்லாஹ் ஈமானோட. அவர் நல்ல சிந்தனைவாதி. அவருடைய கிளாஸ் மட்டும் தான் கல்கி சாமியார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, நானும் கல்கி சாமியாரும் ஒன்னா படிச்சோம், நான் ஆன்மீகத்துல வந்துட்டேன், அவன் ஏமாத்துற ஆன்மீகத்துல போயிட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதர மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்துக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? தன்னுடைய கைலியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள், கீழாடையை. ரமலான் வந்து விட்டு நான் இவ்வாறு செய்யணும் அப்படிம்பாங்க. ஏன்னா கைலியில லூசா இருந்தா அவுழ்ந்து போயிடும், அதை கட்டிக்கு நிக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி கைலியை கூட இறுக்கமாக பெருமானார் கட்டி கொண்டு இந்த புனிதமான மாதத்திலே, வர இருக்கிற மாதத்திலே அதிகமாக அமல் செய்தார்கள் என்பதை பார்க்க முடியும். அடுத்ததாக பெருமாள் சொன்னாங்க, இஸாது ஃபீஹி ரிஸ்குல் மூமின், மூமினுடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுகிறான். அந்த காலம் இருந்தது அன்பானவர்களே. நோன்பு கஞ்சினா என்னென்று தெரியாத ஒரு காலம் இருந்தது.
பேரிச்சம்பழம் கூட கிடைக்காது நோன்பு திறப்பதற்கு. நான் இந்த வழியில வந்த புதுசுல எல்லாம் பேரிச்சம்பழத்தை நான் பார்த்ததே கிடையாது. தண்ணி அல்லது வடை, அதுதான் நோன்பு திறக்க. இன்னைக்கு பார்த்தா அல்லாஹ் அக்பர், எத்தனை விதமான பேரிச்சம்பழங்கள். எந்த நாட்டு பேரிச்சம்பழம்? மதீனா பேரிச்சம்பழமா இங்கே கிடைக்கிறது, யமன் பேரிச்சம்பழமா இங்கே கிடைக்கிறது. எல்லா நாட்டு பேரிச்சம்பழங்களையும் அல்லாஹ் உண்ணக்கூடிய அளவிற்கு, வாங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மூமின்களுடைய ரிஸ்கில அதிகப்படுத்தி விட்டான் என்ற அந்த ஹதீஸ் இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருக்கிறது. இது என்னங்க மஸ்கட் பேரிச்சம்பழம், இது என்னங்க யமன் பேரிச்சம்பழம், இது என்னங்க சிரியா பேரிச்சம்பழம், இது அஜ்வா பேரிச்சம்பழம். அங்க போய் நம்ம அரிதாக பார்க்கக்கூடிய பேரிச்சம்பழங்கள் எல்லாம் இன்றைக்கு சென்னமானவரில் குவிந்து கிடக்குகிறது. அதுவும் இந்த ரமலான் மாதத்துல பாத்தீங்களா, சுபானெல்லாம் மண்ணில் போனாக்க அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன காரணம் சொன்னா, மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்து உணவிலே அதிகம் என்பதைத்தான் இந்த விஷயங்கள் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்காக வேண்டி எல்லா விஷயத்தையுமே தர்றாங்க. என்னதை தரல சொல்லுங்க? இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் நமக்கு லேசாகி கொண்டிருக்கிறது. எதுவுமே கஷ்டம் கிடையாது. எதை தொட்டாலும் அதுல அல்லாஹ் நமக்கு பறக்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அதை தொடுகிற பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக அதில் பறக்க செஞ்சான். பெருமானார் சொன்னாங்க, மண் பத்தர சாயிமன் காணலகு இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லுவார். யார் ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நரக விடுதலை தருகிறான் என்று சொன்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நோம்பு திறக்க ஒரு தண்ணியை கொடுக்குறோம், ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறோம், ஒரு வடையை கொடுக்குறோம், கஞ்சி கூட வச்சுதான் நோம்பு திறக்க வைக்கிறது. இதுக்காக வேண்டி நான் நரகவாதியா இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறானா, நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான். இந்த ஹதீஸை சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏழ்மையான சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், குல்னா மா நஜிது, எங்கள்கிட்ட அது மாதிரி எதுவுமே இல்லை, கொடுக்க முடியாதுன்றாங்க. சஹாபாக்கள் என்ன கிடைச்சு? ஒண்ணுமே கிடையாது. கிடைத்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் பட்டினி ஏற்பதுதான் அவங்களுடைய வேலை. ஒன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பிரியாணி கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, ரொட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, கறி கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, நோம்பு கஞ்சி கைமா கஞ்சி கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, மாறாக ஒரு பேரிச்சம்பழம் கொடு. அதுவும் கொடுக்க முடியலையா, ஒரு பேரிச்சம்பழத்தை பிச்சு கொடுனாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். தண்ணீர் ஒரு பாட்டில் கொடுக்க முடியலையா, ஒரு முடக்கு கொடு தண்ணி, ஒரு மிடர் கொடு. பால் ஒரு கிளாஸ் கொடுக்க முடியலையா, ஒரு வாய் குடிக்கிறோம்ல அதுவாச்சு கொடு. எதை கொடுத்தாலும் அந்த நன்மை நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொன்னார்கள். மின் கைர் ஐ என்தகிஸ, அது மாத்திரமல்ல, கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய நன்மையும் நமக்கு வருகிறது, அவருக்கு எதுவும் குறையாது, நமக்கு எதுவும் குறையாதுன்னு பெருமானார் சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு. ஒரு ஆளுக்கு நோம்பு திறக்க ஒரு பேரிச்ச மரத்தை கொடுத்தா அவரு நோம்பு வச்ச நன்மை நமக்கு வருது, அவருக்கும் குறையாது, நம்மளுக்கும் குறையாதுங்க என்ன சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த நோன்புக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. ஆனா அந்த நோன்பு இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது? கவலையான விஷயங்க. சாப்பிடுவதற்காண்டு இன்னைக்கு நோன்பு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சகிரி ஏற்பாடு மிக அருமையான ஏற்பாடு. கம்பெனியில வேலை செய்பவர்கள், வீடு இல்லாதவர்கள், கடையில சாப்பிடுறவங்க, தனியாக தங்கியிருப்பவர்கள், மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளை பார்ப்பவர்கள், இப்படி ஏராளமான மக்கள் சஹருக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். தமிழக மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அவங்களுக்கு கொண்டு போய் அந்த சஹருடைய உணவை சேர்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை இன்றைக்கு தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. சொன்னால் இது மிகப்பெரிய அல்லாஹ் தந்த ஒரு பரக்கத். அது மாத்திரம் இல்ல, நீங்க பஸ்ல பிரயாணம் பண்றீங்களா சொல்லு, நீ என் பஸ் திருச்சிக்கு எத்தனை மணிக்கு வரும், விழுப்புரத்துக்கு, உங்களுக்கு டோல்கேட்ல கொண்டாந்து சாப்பாடு தர்றாங்க. நீங்க ட்ரெயின்ல போறீங்களா, உங்களுக்கு கோச்சி நம்பர் சொல்லிட்டா போதும், அங்கே கொண்டு வந்து உங்களுக்கு உணவை தருகிற. அல்லாஹ் எப்படிலாம் உணவு தர்றான் பாருங்க, சஹர் உணவு.
இதுக்குன்னு ஒரு பெரிய செலவு, ஒரு பெரிய சிரமம், ஒரு பெரிய டீமே ஒவ்வொரு நாளும் வேலை செய்து வாலிபர்கள் இந்த உணவை 1 மாத காலமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பஸ் ஓட்டுற டிரைவருக்கு சாப்பாடு கிடைக்கும், பாய்க்கு ஏதாவது பிரியாணி கிடைக்கும், நெய்ச்சோறு கிடைக்கும், அவங்களுக்கு எப்பாய்கள் 2 சேர்த்து கொடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த கண்ணியத்தை இன்றைக்கு புரிந்து கொண்டோம். ஆனா சஹர் என்ற பெயரில் நடக்கின்ற கூத்துகளையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப இந்த பள்ளியில சஹர்னா யார் சாப்பிடணும்? எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு, அது வேறு விஷயம். ஆனா முடியாதவர்கள் சாப்பிடுறதுதான் நல்லது. அவர்கிட்ட போன் பண்ணுவோம், மச்சான் எங்க இருக்கிற? நான் கண்டோன்மல்ல, நீங்க நெய்ச்சோறு பூந்தமல்ல கோழி பிரியாணி வந்துரு. உடனே வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து ஓடுறான் 10 பேர், அங்கிருந்து பட்டுக்கு 20 பேர் போறான், அங்கிருந்து மாங்காட்டுக்கு 5 பேர் போறான், அங்கிருந்து சைதாப்பேட்டைக்கு 5 பேர் போறான். இப்படி இரவு முழுவதும் வாலிபர்கள் பைக்கிலேயே சுத்துறாங்க. எதுக்கானிய சோத்துக்காக வண்டின பிரியாணி பார்க்காத சமுதாயமா? உட்கார்ந்தாலும் பிரியாணி, எந்திரிச்சாலும் பிரியாணி, மௌத்துக்கு பிரியாணி, ஹயாத்துக்கு பிரியாணி, சீமந்தத்துக்கு பிரியாணி, புள்ள பெத்தா பிரியாணி, பேர் வச்சா பிரியாணி. பிரியாணியே பார்க்காத சமுதாயம் அலைஞ்சாலும் பரவாயில்லை. சஹர் நேரத்திலே பொன்னான நேரங்களை இந்த உணவுக்காக வேண்டி அலைகிறவன் யாரு தெரியுமா? வீட்டுல அவன் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அவன் தான் அலைஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல வரணும். இல்லையா அல்ஹம்துலில்லாஹ், எங்க வேணாலும் சாப்பிடலாம், இருக்குதா இல்லாதப்பட்டவங்க சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிடும். இது ஒரு வளமையாக இன்றைக்கு வாலிபர்களை ரமலான்ல ஆக்கி விட்டார்கள். தஹஜ்ஜுத் தொழுகை கிடையாது, இரவு தொழுகை கிடையாது, அல்லாஹ்ட்ட அழுவுறது கிடையாது, அல்லாஹ்ட்ட கெஞ்சுறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எந்திரிச்ச உடனே பைக்கை தூக்குறது சாப்பிடுறதுக்காக. இதெல்லாம் அன்பானவர்களே, பரக்கத்து ஒரு பக்கத்திலே மற்ற மக்களுக்கு உதவி செய்வது இருந்தாலும் கூட நம்ம சுத்தி சுத்தி வர்றோமே, இந்த நேரத்தை நம்ம கழிச்சுட்டு சொன்னா அடுத்த ஆண்டுதான் ரமலான் வரும். எவ்வளவு புனிதமான நேரங்கள், புனிதமான காலங்கள், அதை நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் சென்ற ஆண்டு 2 குர்ஆனை ஓதி முடித்தேன், அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் நான் குர்ஆன் ஓதக்கூடியவன், 3 குர்ஆனாக நான் ஓத வேண்டும். கால் வலியின் காரணமாகவோ இதர நோயின் காரணமாகவோ எனக்கு 20 ரக்காத் தொழ முடியவில்லை. 10 தான் தொழுதேன், 8 தான் தொழுதேன், 4 தான் தொழுதேன். நான் எப்படியாவது 20 ரக்காத்தை நான் தொழுவணும் என்று முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நோன்பு வச்சுக்கிட்டே திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, 3 நோன்பை விட்டுட்டேன், 4 நோன்பை விட்டுட்டேன். நான் இந்த வருஷம் அப்படி இல்லை, கரெக்டா 30 நோன்பை வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட வரணும். நம்மள பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லணும், மனைவிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும், முடியாதவங்கள்ட்ட சொல்லணும். எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. அதுதான் முன் ஏற்பாடு. இந்த பரக்கத்தையும் இந்த ரஹ்மத்தையும் இந்த இத்துக்கும் நன்னாரையும் நம்ம அடுத்த மாதங்களில பெருநாள் கழித்து நமக்கு கிடைக்காது, கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு மாதம்! அல்லாஹ்வே முதல் வானத்தில் இறங்கி நம்மளோடு பேசுகிற ஒரு மாதம். அருமையான லைலத்துல் கத்ர் போன்ற புனிதமான இரவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி காட்டுவார். அதுல கூட நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நேரம் இல்லை, அமல் செய்வதற்கு நேரம் இல்லை. வீணான கதைகளையும் வீணான விஷயங்களையும் இன்றைக்கு நாம் நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே கண்ணியம் பொருந்திய சிறப்பு வாய்ந்த ரமலான் மாதம் நம்மை இன்னும் 2-3 நாட்களில நெருங்கி விட்டது, நெருங்கி கொண்டிருக்கிறது, நெருங்க இருக்கிறது. அதுல என்ன செய்ய போகிறோம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எத்துணை சிறப்புகள்! பரக்கத்தான மாசம், ரிஸ்க் அதிகமாக போகுது, கண்ணியமான மாதம். நோன்பு திறக்க வைத்தால் இந்த நன்மை, யாருக்காவது உதவி செய்தால் இந்த நன்மை போன்ற எல்லா விஷயங்களையுமே அன்பானவர்களே ஒன்று சேர தருவதுதான் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜக்காத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் சொல்றான், அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத், நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கங்கிற அல்லாஹ் தஆலா. நம்ம சொல்லுவோம், எங்க நான் சஹருக்கு வேணா காசை தந்துடுறேன், நோன்பு கஞ்சி வேணா காசை கொடுத்துடுறேன், அதுக்கு வேணா தந்துடுறேன், ஆனா ஜக்காத்தெல்லாம் கொடுக்க, அதுக்கு வேணா நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறோம்.
அது இந்த வருடத்திலே மக்கள் மிக ஒரு கஷ்டத்திலே ஆகுவார்கள் என்பதை எண்ணி பார்க்கனா நகை வேலை ஏறிக்கிட்டே போகுது. அப்ப கொடுக்க வேண்டிய காசு கூட போயிட்டார். 1.5 லட்சத்துக்கு வந்துருச்சு, 1.40 வந்துருச்சு. 11 சவரன் இருந்தால் ஜக்காத்து கடமையாகிவிடும். நம்முடைய கடன்கள் போக, நம்முடைய மேல் மிச்சமாக பெண்கள் போட்டிருந்தாலும் சரி, வீட்டிலே கலட்டி வச்சாலும் சரி, பேங்க் லாக்கர்ல இருந்தாலும் சரி, 11 சவரன் அதுல இருந்து ஜக்காத்து ஸ்டார்ட் ஆகிறது. 100க்கு 2.5% கணக்கு போட்டுக்கிறோம். சரி, அதுல கடமை இல்லையா? 612 கிராம் வெள்ளி அதனுடைய காசு அல்லது வெள்ளி நம்மகிட்ட வச்சிருக்கோம், தட்டா வச்சிருக்கிறோம், வேற ஏதாவது வச்சிருக்கோம், கிளாஸ் வச்சுக்கிறோம், இதெல்லாம் கணக்கு பார்த்தா 612 இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப ஜக்காத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய குற்றம். தொழுகை எப்படி கடமையோ அது போல ஜக்காத்தும் கடமைங்கிறத மறந்துடக்கூடாது. ஜக்காத்து கடமை இல்ல, தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள். நீங்கள் செய்ய செய்ய அல்லாஹ் உங்களை செல்வந்தரை ஆக்கி கொண்டிருக்கிறான். கேட்கப்பட்டுச்சு, பணக்காரன் அவனை என்னங்க செய்யணும்? செலவு பண்ணணும். செலவு பண்ணாதான் பணக்காரன் ஆக முடியும். அவன் செலவு பண்ணத்தான் அல்லாஹ் தந்துட்டே இருப்பான். இல்லைங்க கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சேராது, அது வேற மாதிரி போயிடும். ஷைத்தான் உங்களுக்கு சொல்லுவான், செலவு பண்ணிடாத, நீ ஏழை ஆகிடுவ, நீ மிஸ்கீன் ஆகிடுவ, நீ கடன்காரன் ஆகிடுவ அப்படின்னு ஷைத்தான் சொல்லுவான். அதையும் மீறி என்னால் முடிந்த அளவு நான் சதக்கா செய்வேன், செலவு பண்ணுவேன், அல்லாஹ்காண்டி பள்ளியை கொடுப்பேன், மதரசா கொடுப்பேன், ஏழை மக்களுக்கு கொடுப்பேன், இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொடுப்பேன். நீங்க கொடுத்து பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறான். கொடுத்தா எப்படிங்க வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல அன்பானவர்களே. கொடுக்கின்ற பொழுதுதான் அல்லாமல் உள்ளங்களை பார்க்கிறான். ஏதாவது உதவியில கொடுத்துருவான். மின் ஹைசுலா யஹ்தஸிப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது நம்ம அந்த மனிதன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு நாம கணக்கின்றி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நம்ம ஒண்ணு இல்லாம தாயுடைய வயிற்றில பிறக்கின்ற பொழுது காசையா கொண்டு வந்தோம். நம்முடைய உடலிலே போடுவது கூட துணி இல்லையே நமக்கு. அம்மனமாகத்தானே பிறந்தோம், ஆணும் பெண்ணும். இறந்து போகும்போது அந்த கஃன் துணியோடு தான் நம்மளை கொண்டு கபருல போட போறாங்க. எந்த பணத்தையும் கொண்டு போக போறது இல்லையே. இடையில இருப்பதை நல்ல காரியத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். குறிப்பாக ரமலானிலே செலவு செய்யணும். அதே போல அன்பானவர்களே, இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? அதிகமாக ரமலானில துணி எடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு தொகையை செலவு பண்றாங்க நம்ம சமுதாயம். நமக்காக போறோம், ஒரு திட்டமிடல் 2 சட்டை வாங்குவோம், அப்படிலாம் கிடையாது. இதுல 2 சட்டை, அதுல 2 சட்டை, அதுல 3 சட்டை வாங்கிடுறோம். 5-6 சட்டை முடிஞ்சு போச்சு. புடவை எத்தனைமா வாங்க போற? கொண்டாடி கணக்கு கிடையாது. பட்டுப்புடவை 2 வாங்கு, சாதால 3 வாங்கு, சுடிதார்ல 5 வாங்கு, நைட்டில 10 வாங்கு. அது ஒண்ணு காடை தேய்ச்சி தேய்ச்சி அதை என்ன அது போடுறது இல்லை, உடுத்துறது இல்லை. சரி, இவ்வளவுதான் வாங்குறமே. பக்கத்து வீட்டுக்காரன் வாங்க முடியாம இப்ப அவனுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுப்போம். பக்கத்து வீட்டு பெண் ஏழ்மையா இருக்கிறா, அவளுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்போம். அந்த எண்ணம் வருகிறதாண்டா அது கிடையாது. உங்க அள்ளிட்டு வர எவ்வளவு ஆச்சு? எல்லாம் 30,000 ரூபாய் ஆச்சுங்க, 40,000 ரூபாய் ஆச்சு. சரவணாவுக்கு போனோம். இப்ப எல்லாரும் என்னண்டா, சரவணாவைத்தான் எல்லாம் ஈமாங்கன்றும். சரவணால போனதான் துணி நல்லா இருக்கு, அந்த கடையில நல்லா இருக்காது. எனவே இவங்களே மில்லு வச்சு அங்க அனுப்புற மாதிரிதான் பேசுறது. எங்க துணியை வாங்கினாலும் உடம்பை மறைக்க போகுது. திப்பா போட்டாலும் உடம்ப மறைக்குது, சட்டை போட்டாலும் மறைக்குது. இதுக்காக வேண்டிய அதிகமான செலவுகளை, சிரமங்களை, பணங்களை, காசுகளை இன்றைக்கு துணியிலே மக்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். பள்ளியாசலுக்கு 5,000 கொடுங்க. 5,000 எல்லாம் முடியாதுங்க, தாங்க 3,000 வச்சுக்கிறீங்க, அவ்வளவு தாங்க முடியும். ரொம்ப சிரமத்தில் இருக்கிற துணி மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. 6,000 7,000 துணி. அதுவும் 6 மாசம் கூட போட மாட்டாங்க, அப்படியே ஓரம் கட்டி பீரோல கிடக்கு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடையை அணிவார்கள், ஃபஜ்ரிலே அணிவார்கள். அந்த பழைய ஆடைய என்ன செய்வாங்க, மடிச்சு கொண்டு வருவாங்க. சுபூ தொழுந்து சதக்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அது மாதிரி யாரும் வரைக்கும் போட்டது கிடையாது. நம்ம காலைல போட்டு சாயங்காலம் அது வேற. சுபூல புது ட்ரெஸ் போடுவாங்க. அது சதக்கா. சதக்கா பண்ண இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்க எல்லாம் தந்துக்கிட்டு தானே இருப்பாங்க. ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எனவே புனிதமான ரமலான் வருகிறது. நம்முடைய பாவங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும்.
பாவங்களை செய்யக்கூடாது. ரமலானில் எப்படி நோன்பு வைக்க போகிறோம், நம்முடைய வேலை எப்படி சரி செய்ய போகிறோம், நான் வேலைக்கு போறோம், வெளியே மெட்ராஸுக்கு போறோம், எப்படி செய்ய போறோம், திரும்ப எப்படி வரப்போறோம், எப்படி தராவி தொழுவ போறோம், கஞ்சிக்கா நம்ம எவ்வளவு ஒதுக்கி கொடுக்க போறோம், மதரசாவுக்கான எவ்வளவு கொடுக்க போறோம், பள்ளிவாசலுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம், ஏழை மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம், எவ்வளவு துணி எடுக்க போறோம், இதையெல்லாம் இப்பவே நாம் திட்டமிட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரமலானை புனிதமாக நாம் கழிக்க முடியும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா துணி எடுக்க போறதுக்காண்டி தொழுகையே மையத்தாக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க. துணி எடுக்க எப்ப போறது, அசல்ல கிளம்புறது, போனா அங்க போய் நோன்பு திறக்க, நோன்பு திறக்க தர்றானே அது ஹராமா ஹலாலா, நல்லா சம்சா கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, கஞ்சி தந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஹலால்ல நோன்பு வச்சு ஹராமிலே நோன்பை திறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஏன் நோன்பு நம்மளுக்கு நோன்பு வைக்க, நோன்பு திறக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன காசு இல்லையா? அவன் நம்மளை பிடிக்கிறதுக்காக நோன்பு கொஞ்சம் காய்ச்சறான், சம்சாவை தர்றான், வரைய தர்றான், ஓகே, அது என்ன காசு? துணி வாங்குற காசு எடுத்துவாங்க, அது வேறு விஷயம். எங்க போனாலும் நம்ம சமுதாயம் புர்கா போட்டுக்கிட்டு நிக்குதுங்க. மக்ரிப் தொழுகை இல்லை, இஷா தொழுகை இல்லை, தராவி தொழுகை இல்லை, ஒண்ணுமே. ரமலான்ல கூட நம்ம நேரங்களையும் தொழுகைகளையும் காசுகளையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. எப்படி அல்லாஹ் தருகின்ற நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் சொல்லுங்க? காலையில கிளம்புங்க 9 மணிக்கு, 10 மணிக்கு கடை திறப்பான், 12க்குள்ள வாங்கிட்டு அழகா லொஹருக்கு வந்துடும். தொழுகையும் போவாது, பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும். இப்ப இலவசமாக பெண்களுக்கு பஸ் கூட போதும், அது ஏசி பஸ், அழகா போகலாம், போய் துணி வாங்கிட்டு ஏசிலேயே வந்துடலாம். எல்லா வசதிகளையும் இருக்கும் கூட அந்த வசதிகளை பயன்படுத்தாத சமுதாயம் தான் நமது சமுதாயம் அன்பானவர்கள். எனவே ரமலான் இன்னும் 3 நாளிலேயோ அல்லது 4 நாள்களிலேயோ நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் இதுவரை நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறான், இனியும் ஹயாத்தாக வைக்க வேண்டும். ரமலானை முழுமையாக அடைய வேண்டும். நம்மால் முடிந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த செலவுகளை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டும். அந்த திட்டமிடுதலை இப்பொழுதே நம் குடும்பத்தாரோடு ஆலோசித்து நாம் செய்கின்ற பொழுதுதான் இந்த ரமலானை முழுமையாக நாம் அடைய முடியும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து முழுமையாக தராவி தொழுது குர்ஆன் முழுவதையும் காதார கேட்டு நாம் ஓத தெரிந்தவர்கள் மனதார நாவார அந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ்வுடைய கடமையாக்கி அந்த ரமலானையும் புனிதமான நோன்பையும் நோற்று இரவு நேர தொழுகையிலும் தொழுது அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் பெறுகின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துவாவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.